Thank you so much for joining me in this video. Law of Attraction Science-ல manifestation அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரோவனான டெக்னிக்ஸில் ஒரு முக்கியமான டெக்னிக்கை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆகஸ்ட் மந்த் 1997 காலேஜ் லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுத்தேன். அந்த புக்கு வந்து இந்த லைஃபையே மாற்றிடுச்சுன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இட்ஸ் கால்ட் அஸ் தி சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். அதில் சில்வா அல்ட்ரா மைண்ட் கண்ட்ரோல், சில்வா எக்ஸ்ட்ரா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்லாம் இப்போது புதுசாக டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நான் இங்கே பேச போகிறது சில்வா கொண்டு வந்த அந்த புக், சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். இந்த புக்கை நான் படிக்கும்போது லைஃப் ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த புக்கை பற்றி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன். தி காலேஜஸ் ஐ ஹவ் விசிட்டட், தி ஸ்கூல்ஸ் ஐ ஹவ் விசிட்டட், அண்ட் இங்கே இன்ஸ்டியூஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சொல்ல இது மேலே எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் தி எக்ஸசைஸ் இன் சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். ஆல்ஃபா லெவல், என்னுடைய சேனலில் அப்படியே நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா லெவலை பற்றி ஒரு 6-7 வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் மறுபடியும் பாருங்கள், இன்றைக்கும் நான் ஆல்ஃபா லெவலை பற்றி பேசுகிறேன். ஸோ டுடே இஸ் November 9th, 2021. I'm speaking about the alpha level Silva mind control method, I think for the 8th time. Desire, believing and expecting அப்படின்னு ஒரு கான்செப்டை பற்றி சில்வா சொல்லியிருப்பார். அதில் DBE கான்செப்ட் அப்படின்ட்டு. As you could see in this particular page, அவர் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸில் இந்த DBE ரொம்ப முக்கியம். First, have the desire and believe that the desire will happen and expect the desire to happen. Okay. ஸோ இதுதான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற எக்ஸசைஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். ஆல்ஃபா லெவலுக்கு போன பிறகு நம்ம ஒரு எக்ஸசைஸை பண்ணுவோம். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆல்ஃபா லெவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுக்கு அல்லாமல் இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸ்ன்னு நான் இந்த இடத்துல ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, தேர் இஸ் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் தட். ஸோ எப்படி ஆல்ஃபா லெவலுக்கு போகிறது அப்படிங்கிறதுல சில கொஷின்ஸ் இருக்கும். அதை பற்றி தனி வீடியோவே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்கை நான் போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் an access, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ அது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக தமிழில் நான் பேசியிருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள். இல்லை சுருக்கமாக நான் இங்கேயே கூட சொல்கிறேன். அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஆல்ஃபா லெவல் மெடிடேஷன் அப்படிங்கிறது இந்த சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தடோடைய ஆத்தர் ஹோசி சில்வா கண்டுபிடிச்சதுன்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆல்ஃபா லெவல் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை வேற ஒரு பேரில் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க. மெடிடேஷன் ப்ராக்டிஸ் வேற ஒன்றும் கிடையாது. எனி மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்ஃபா லெவல் ப்ராக்டிஸ். அதுக்கு நேம் கொடுத்து ரிசர்ச் ஃபைண்டிங் எல்லாம் கொடுத்து அதுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி ஒரு புதுசாக நேமை கொடுத்து வேணால் ஹோசி சில்வா அது ஆல்ஃபா லெவல்னு சொல்லியிருக்கலாம். பட் இட் இஸ் ஆக்சுவலி அ மெடிடேஷன் பிரின்சிபல் விச் அவர் ஏன்ஷியன்ட் மாஸ்டர்ஸ் ஹேவ் ரிவீல்ட் டு த ஹோல் வேர்ல்ட். ரைட். சரி, ரொம்ப டீப்பாக அதை பற்றி போனோம் அப்படின்னம்னா இது ஹிஸ்ட்ரி கிளாஸாக மாறிடும். ஒரு கண்ணை மூடி ஒரு 15 தடவை டீப் ப்ரீத்திங் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் இன் டு ஆல்ஃபா. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பற்றி யோசிச்சுட்டு வேறு எந்த கிளட்டர் ஆஃப் தாட்ஸ்லையும் இன்வால்வ் ஆகாமல் அந்த ஆப்ஜெக்டை பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா யூ கெட்டிங் இன் டு ஆல்ஃபா. ஒரு கேண்டில் லைட் பண்ணி அந்த கேண்டிலுடைய ஃப்ளேமை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் இன் டு ஆல்ஃபா. சி, ஆல்ஃபா அப்படிங்கிறது மைண்ட் வேவ்ஸ். உடம்பும் மனசும் ரிலாக்ஸ் ஆகிட்டா யூ ஆர் பேசிக்கலி இன் டு ஆல்ஃபா. ஓகே. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸ்க்கு கோயிங் இன் டு தி ஆல்ஃபா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், எதுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ண போகிறீங்கன்னு முடிவெடுங்க. உங்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளமை எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்ளமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுனால உங்கள் மைண்டில் வந்துட்டு சில ஸ்டாம்ஸ், சம் டிஃபிகல்ட்டி பெர்ஹாப்ஸ். அந்த டிஃபிகல்ட்டியை நீங்கள் சென்ஸ் பண்ணணும் இந்த எக்ஸசைஸில். எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்லாம் சொல்லி நான் ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே பேச விரும்பலை. லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே கெட் இன்டு தி எக்ஸசைஸ். லெட்ஸ் சே யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் அ ரைஸ் இன் யுவர் கம்பெனி. கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. உங்கள் பாஸ் கிட்ட போய் உங்களுடைய இன்கமில் ஒரு ரைஸ் கேட்கணுன்னு உங்களுக்கு ஆசை. டெக்னிக்கலாக சொல்லணுன்னா யூ ஆர் ரெக்வெஸ்டிங் யுவர் பாஸ் ஃபார் another appraisal and you are looking forward to a raise in your bracket of income. பாஸ் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் முடியாது, நீ அந்தளவுக்குலாம் ஒன்றும் டிசர்விங்காக இல்லை, இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணு, பார்க்கலாம், லெட்ஸ் சி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி உங்களுடைய ஆசையை நிராசையாக்கிட்டார். இந்த மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸை பண்ணி
உங்களால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயத்தை ஓரளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அதை செயல்படுத்த முடியும். இது நீங்கள் கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி ஒத்து வருமா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். நான் சொன்னேன் இல்லையா, டிபி, டிசைர், பிலீஃப் அண்ட் எக்ஸ்பெக்டிங். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த எக்ஸாம்பிள் டிசைர் என்னது, ஐ நீட் டு கெட் தட் ரைஸ் இன் தி இன்கம், அதுதான் டிசைர். பிலீஃப் என்னது, கண்டிப்பாக எனக்கு அது நடக்கும், டெஃபினட்டாக எனக்கு அந்த ப்ரமோஷன் இல்லாட்டி அந்த இன்கம் ரைஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக நடக்கும், பிகாஸ் அதுக்கு நான் தகுதியானவனாக இருக்கேன், ஐ எம் டிசர்விங் தட். அண்ட் ஈ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்பெக்டிங், நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் எதிர்பார்க்குறேன், டெஃபினட்டாக நான் எதிர்பார்க்குறேன். கடவுள் பார்த்துக்கிட்டோம், இது நடந்தால் நடக்கட்டும் இல்லாட்டி இல்லை, அப்படி இல்லை, நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த மென்டாலிட்டி வேணும். ஸோ தட் கிவ்ஸ் யூ த grip on the events to happen. Manifestation அப்படின்னா the universe has to respond to your vibration level. உங்களுடைய எண்ண அலைவரிசைகள் அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்சம், உங்களுடைய எண்ணங்களுடைய அலைவரிசைகளுக்கு பிரபஞ்சம் ஒத்து வரணும். தமிழில் கரெக்டாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ there has to be a vibrational match between your transverse thought waves and the universe. ரொம்ப சயின்டிஃபிக்காலாம் பேச வேண்டாம். Let's straight away get into the process. Okay, right? You see, early morning ஒரு 5 o'clock எந்திரிங்க, ஒரு 5:15க்கு அலாரம் வைங்க. Okay, right? So get refreshed if you want, and then come back to your bedroom and set the alarm 15 minutes further. 5:20க்கு நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 5:35, 5:40க்கு அலாரம் வைங்க. Okay? Keep your eye pupils upwards and close your eyes and count from 100 to 1 backwards. எதுக்கு நான் இதை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா லெவல், இன் ஆர்டர் டு ரீச் த ஆல்ஃபா லெவல். அலாரத்தை நான் ஏன் வைக்க சொன்னேன் தெரியுமா? இந்த ப்ராசஸில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களை எழுப்பி வருவதுக்கு. பிகாஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது கிளாஸில் நிறைய பேர் தூங்கிடுவாங்க, ரைட்? ஸோ சில பேர் தூங்காமல் இருக்கிறதுக்காக அலாரம் வைக்க சொல்லுவாங்க. சில பேர் நோ, ஐ ஆம் நாட் கோயிங் டு ஸ்லீப், திஸ் இஸ் வெரி சீரியஸ் ஃபார் மீ, இதில் போய் நான் எப்படி தூங்குவேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கிற மாதிரி பயங்கரமாக பேசுவாங்க, அவங்களும் தூங்கிடுவாங்க. அது ஒரு விஷயம். ஸோ கெட்டிங் ஆர் ஃபாலோயிங் இன் டு ஸ்லீப் இஸ் குவைட் நார்மல். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் இன்சோம்னியாவில் பயங்கரமாக பாடுபட்டு இருக்கீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸசைஸை பண்ணி நீங்கள் தூங்கினீங்கன்னா நல்ல விஷயம் தானே, அது ஒரு போனஸ் அட்வான்டேஜ் தானே. snapping back to the subject matter. ஸோ ஒரு 15-20 மினிட்ஸில் நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க, அலாரம் வச்சுட்டு நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. ஓகே, பட் நீங்கள் தூங்காமல் இந்த கவுண்டிங் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா அந்த அலாரம் உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அலாரம் அடிக்கிற டைமுக்குள்ளே நீங்கள் இந்த கவுண்டிங்கை முடிச்சிருக்கணும். சரி, கவுண்டிங்கை முடிச்சுட்டு நான் தூங்காமல் இருக்கேன், அப்போ வந்துக்கிட்டு இதை என்ன எழுப்பி விட்டுருச்சு அப்படின்னா நான் முடிச்சுக்குவேங்க. அலாரத்தை கவலைப்படாதீங்க, அலாரத்தை இக்னோர் பண்ணிவிடுங்க. யூ ஸ்டே இன் தட் ஸ்டேட். Okay, right? So count from 100 to 1, and once you count from 100 to 1, what happens is, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு 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 லைட்னஸ் தெரியும் உங்களுக்கு. You will feel very light. தூங்குற மாதிரியும் இருக்கும், தூங்காத மாதிரியும் இருக்கும், but you are into the state of higher consciousness, and that is called as, my dear friends, alpha level. இந்த ஆல்ஃபா லெவலுக்கு நீங்கள் வந்துட்ட உடனே நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனை இமேஜின் பண்ணுங்கள். ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் இமேஜின் பண்ணுங்கள். தியேட்டரில் பார்ப்போம்ல, மல்டிப்ளெக்ஸில், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒயிட் ஸ்க்ரீனை இமேஜின் பண்ணுங்கள். அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் உங்களுடைய கரண்ட் ப்ராப்ளம், நீங்கள் இப்போது கரண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? யூ ஆர் கோயிங் அண்ட் டாக்கிங் டு யுவர் சுப்பீரியர் அபவுட் த பே ரைஸ் அண்ட் ஹீ ஹேஸ் டினைட் இட் அண்ட் ரெஃப்யூஸ்ட் இட். ஸோ அதை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பிரச்சனைனால உங்களுக்கு ஏற்படுற வலியையும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறீங்க. ஃபீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? சரி, now comes a crucial step. இந்த ஃபீலிங்கை நீங்கள் ஃபீல் பண்ண பிறகு இந்த பிக்சரை மூவ் இட் டு த ரைட். ஓகே, அப்படி தள்ளி விடுங்க. ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் பேஜஸை தள்ளி விடுற மாதிரி, ஸ்வைப் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் ஸ்வைப் இட் டு த ரைட். ரைட், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். Because here in Silva method, right represents past, left represents present and future. Okay, so leftல இருந்து நீங்க ரைட்டுக்கு தள்ளினீங்கன்னா you don't want that picture anymore அப்படின்னு அர்த்தம். So you are pushing it to the right. So the ரைட்டுக்கு போன பிறகு அது உடஞ்சிருது, அது உங்களுடைய ஸ்டேட்ல இல்லை. Now comes the interesting part of this exercise. இன்னொரு ஸ்க்ரீனை, புது ஸ்க்ரீனை கொண்டு வாங்க. லெஃப்ட்லேருந்து இப்படி மிடிலுக்கு கொண்டு வந்து நிறுத்துங்க. Bring it here. அதை நீங்கள் பார்க்கணும்ல, ஸோ bring it here.
right? ஸோ அதை கொண்டு வந்து நிறுத்திட்டு now here நீங்கள் உங்களுடைய சுப்பீரியர் கிட்ட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிற மாதிரியும் நீங்கள் சொல்கிறதுல நிறைய கண்டென்ட் வேலிடிட்டி இருக்கிற மாதிரியும் அவர் ஆமாம் கரெக்ட் தான், இவருக்கு நம்ம பேரேஸ் கொடுக்கறது கொஞ்சம் நியாயமாக தான் படுது அப்படிங்கிற லெவலில் திங்க் பண்ணுற மாதிரியும், அது ரிலேட்டடாக அவர் உங்ககிட்ட ரெஸ்பான்சிவாக பேசுகிற மாதிரியும், கடைசியில் அல்டிமேட்லி when the conversation comes to an end, ஓகே நான் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுறேன், you will get your pay rise and it will be credited into your account when the next month's salary is going to be credited. It will be with effect from the current month salary அப்படின்னு அவர் சொன்ன உடனே நீங்கள் எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷமான ஃபீலிங்கையும் அப்படி ஒரு பிக்சர், அப்படி ஒரு ஃபீலிங்கையும் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கிற மாதிரியும் அந்த பிக்சரை நீங்கள் விவிடாக விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைசேஷன் இஸ் அ கிரேட் ஆர்ட் தட் காட் ஹஸ் கிவன் அஸ் வித். ஓகே, ஸோ அப்படி விஷுவலைஸ் பண்ணுறீங்க, ஆர்வ கோளாறுல இந்த பிக்சரையும் ரைட்டில் தள்ளி விட்டுறாதீங்க. ரைட்டில் தள்ளி விடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாத பிக்சர் மட்டும்தான். திஸ் யூ ஹாவ் டு கீப் இட், just keep it, okay, right? So in the feeling I am not giving importance to the scenario, I am not giving importance to the words you are going to speak, I am giving importance only to what, yeah, right, feeling. நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் எனர்ஜி கம்யூனிகேஷன் நடக்குது. It's all about energy. When you are feeling happy, there is an energy. When you are feeling sad, there is an energy. When you are feeling good, there is an energy. ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது உங்ககிட்ட என்ன எனர்ஜி மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அது ரிலேட்டடான சர்க்கம்ஸ்டன்ஸை யூ ஆர் அட்ராக்டிங் லைக் அ மேக்னெட். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் புரிஞ்சாலும் புரியலனாலும் திஸ் இஸ் ஹவ் த யூனிவர்ஸ் ஒர்க்ஸ். திஸ் இஸ் ஹவ் யுவர் லைஃப் ஹேஸ் பீன் ஆப்ரேட்டிங் ஆல் த டைம். ஆர்கியூமெண்ட் இருந்துச்சுனாலும் ஆர்கியூ பண்ணுங்க, அதில் ஜெயிக்க முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ஹவ் த யூனிவர்ஸ் ஆப்ரேட்ஸ். ஸோ ஹேவிங் செட் தட், இந்த விஷுவலைசேஷனில் உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் அதனோட இன்டென்சிட்டி பற்றி யோசிச்சு பாருங்க. அண்ட் தட் ஹேஸ் காட் அ சுப்பீரியர் எனர்ஜி தட் வில் அட்ராக்ட் த டிசையர்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ உங்கள் டிசையர் பேமெண்ட் ரைஸை வாங்கணுங்கிறது, உங்கள் பிலீஃப் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இந்த எக்ஸசைஸை பண்ண பிறகு அது ரியாலிட்டியில் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அண்ட் இந்த எக்ஸசைஸில் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபீலிங், இதெல்லாம் ஒன்றா சேரும்போது இந்த எக்ஸசைஸை ஒரு 10 நாள் நீங்கள் செய்யும்போது ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இதுக்கேற்ற மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் அமையும். இல்லை அது ஒரு மியர் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் நான் ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பலை. அது கோயின்சிடன்ஸ்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு. பட் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐ வில் அப்ரிஷியேட் யூ, பிகாஸ் that's the truth. That is called as manifestation. So you're putting things into force. This is how things have to operate for me in this scenario. அப்படின்ட்டு you are putting the actions into force and those actions happen. உங்கள் ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி those actions happen. ஸோ இந்த விஷுவலைசேஷனை பண்ணி முடிச்சுட்டு 1லிருந்து 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கண்ணை முழிக்க போகிறேன், கண்ணை முழிச்சதுக்கப்புறம் ஐ வில் ஃபீல் வைட் அவேக் அப்படின்னு நினச்சிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு கண்ணை தருங்க. எக்ஸசைஸ் கம்ப்ளீட். இது ஒரு 10 டேஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னம்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் கிடைக்கலனாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஒர்க் பண்ணுவோம். we need to talk. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு இந்த எக்ஸசைஸில், ஆனால் ரிசல்ட் நடக்காது, இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் மட்டும் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ காட் ப்ரூஃப் அண்ட் ஐ காட் பர்சனல் ப்ரூஃப் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இந்த சின்ன மேனிஃபெஸ்டேஷன் எக்ஸசைஸ் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஹவு பேட்லி யூ வாண்ட் சேஞ்ச் இன் யுவர் லைஃப், ஹவு பேட்லி யூ வாண்ட் தட் பர்டிகுலர் திங் டு ஹேப்பன். எதுக்காக இருந்தாலும், ஐ மீன் எதுக்காக இருந்தாலும் இந்த எக்ஸசைஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். டு மேக் த லாங் ஸ்டோரி ஷார்ட், லெட் மீ கிவ் யூ த பிரீஃப் ஆஃப் த எக்ஸசைஸ். ஸ்டெப் நம்பர் 1, ஏர்லி மார்னிங் பண்ணுறது நல்லது. சூஸ் அ டைம். ஸ்டெப் நம்பர் 2, கோ டு ஆல்ஃபா. இந்த கண்ணை மூடி கண்ணுடைய கருவிழிகள் மேலே வச்சு இந்த 100 to 1 என்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் கீப் யூர் ஐஸ் க்ளோஸ்ட் அண்ட் டூ 15 or 20 deep breathing cycles. Inhale deep and exhale
for 15 times. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ். There you go. You are into alpha. Simple. அந்த ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் முதல்ல உங்களுக்கு ட்ரபிள்ஸமாக இருக்கிற அந்த சுச்சுவேஷனை ஒரு செனாரியோவாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் பார்த்த பிறகு அந்த ஃபீலிங்கும் நீங்கள் ஃபீல் பண்ண பிறகு you have to communicate to your subconscious mind that you don't want this anymore. So, push it to the right. Get it broken. And then bring a new screen from left to the center. Centering is what is very important here. Center. இந்த சென்டரில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் நீங்கள் தான். அந்த விஷயத்தில் என்ன நடக்கணுமோ அதை தைரியமாக, தெளிவாக, ஃபீலிங்கோட ரசித்து அந்த செனாரியோவை அப்படியே ஓட்டுங்க பிக்சரில். அது உங்களால் முடியும். யூ ஹாவ் திஸ் வண்டர்ஃபுல் கெப்பாசிட்டி ஆஃப் க்ரியேட்டிவ் விஷுவலைசேஷன். அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த செனாரியோவில் அது நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் சிங்க்ரனைஸ் தட் வித் த ஃபீலிங். நர்ச்சர் த ஃபீலிங். லவ் இட். பி இன் இட் அண்ட் என்ஜாய் இட். தட்ஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை என்ஜாய் பண்ண பிறகு பிலீவ் தட் திஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு ஐ வில் பி ஃபீலிங் வைட் அவேக் அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. எக்ஸசைஸ் கம்ப்ளீட். லாஸ்ட் பட் பை நோ மீன்ஸ் த லீஸ்ட், எக்ஸசைஸை முடித்த பிறகு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? தைரியமாக யூ ஹவ் புட் ஃபோர்ஸஸ் இன் டு ஆக்ஷன். கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புங்க. ஆனால் பிடிவாதமாக இருக்காதீங்க, அப்சஸ்டாக இருக்காதீங்க, அதை பற்றியே திரும்ப 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 யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அந்த இன்சிடெண்ட்டில் நடந்துச்சா அதை இப்போ கூப்பிட்டாரா, அதை இப்போ இப்படி நடந்துருமா, அப்படி தவிப்பே இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் கூட அவங்க எடுத்துக்கிற டைமில் தான் அவங்ககிட்ட ஃபுட்டு வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன சத்தம் போட்டிங்கனாலும் அந்த கிச்சனில் வந்து ஃபுட்டு உங்களுக்கு வந்து சேராது. அதே மாதிரி தான். அலோவ் த டைம் டு ஹேப்பன். ரொம்பலாம் லேட் ஆகாது. எப்போ ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இதில் அப்சஸ்ட் ஆனீங்கன்னா திஸ் வில் கெட் போஸ்ட்போன்ட். பிகாஸ் த நேச்சர் நோஸ் வென் திங்ஸ் டு ஹேப்பன். யூ ஹவ் புட் த ஃபோர்ஸ் இன் டு ஆக்ஷன், இட் வில் ஹேப்பன். அதை நம்புங்க. மற்றபடி உங்களுடைய மற்ற வேலைகளில் பிஸியாக இருங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் சப்போஸ்ட் டு டூ அண்ட் என்ஜாய் வாட் யூ ஆர் டூயிங். இது தானாக நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்படி தான் அப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எக்ஸசைஸை பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு அதுலேருந்து டிட்டாச் ஆகி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது டக்குன்னு ஒரு நாள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். இந்த சயின்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹாவ் த டிசையர். Believe that this desire will happen through this manifestation exercise and expect the result to happen in your own way. But don't get obsessed with it. Don't rush. பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. Things will happen. Okay? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் மீ. Okay? Thank you so much. This is Manikandan Sundaresan. I'll meet you with the next video. Expect great things and live strong. Bye.